ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிளேரைட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற லாங்குவேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ்கிரிப்ட். ஸோ டைப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக நம்ம இந்த டைப்ஸ்கிரிப்ட் படிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிளேரைட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்காக நம்ம என்ன பண்ணுறோம் படிக்கிறோம். ஸோ அந்த பிளேரைட்குள்ளே நம்ம அடுத்து ஃபர்தராக போகலாம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டைப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற லாங்குவேஜில் ஹவு டு டிக்ளேர் அ வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது அப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ வாட் இஸ் வேரியபிள்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேரியபிள்னால் என்ன? ஓகேங்களா, வாட் இஸ் வேரியபிள்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வாட் இஸ் ஒரு வேரியபிள்னால் என்ன? ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் சம் வேல்யூ. இது வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இதை நம்ம எங்கே ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளில் எப்படி சொல்லலாம்? இப்போ எக்ஸாம்பிள் நேம் இஸ் ஈக்குவல் டு ராஜ்னு வச்சுக்கலாம். நேம் இஸ் ஈக்குவல் டு ராஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இங்கே நேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளோட நேம். வேரியபிளோட நேம் நம்ம வச்சுருக்கிற நேம். ராஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளோட வேல்யூ. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் போகலாம். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 35. ஸோ இங்கே ஏஜ் அப்படிங்கிறது வேரியபிளோட நேம். 35 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளோட வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வேரியபிள் நம்ம எங்கன்னா நம்ம பண்ணுற ஒரு டெஸ்டிங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேல்குலேஷன் பர்பஸ்க்கோ இல்லை ஏதோ ஒரு பர்பஸ்க்கு நம்ம அந்த வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வேரியபிள் தான் எப்படி டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப்ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. 3 டைப் ஆஃப் வேரியபிளோட டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து நம்பர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, அடுத்து வந்து பூலியன். ஸோ இன்னும் சில டைப்ஸ் இருக்குது, நம்ம அதை ஃபர்தராக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம மெயின்லி எடுத்துக்கிறது இந்த 3 டைப்பு. ஸோ நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி ரியல் நம்பர்ஸ் மேபி திஸ் வில் அக்செப்ட் டெசிமல் நம்பர்ஸ் ஆல்சோ. 1.1 ஓகேங்களா, 1.2 அப்படின்னு டெசிமல் நம்பர் கூட அக்செப்ட் பண்ணும். அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்கும். ஸோ ஸ்ட்ரிங் ஆல்சோ அக்செப்ட் சம் வேர்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், ஹாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். பூலியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எனக்கு வந்து ஒன்று ட்ரூவாக இருக்கும், இல்லை வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஏதாவது கண்டிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள்னால் என்ன? இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் சம் வேல்யூ. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பராக நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணிக்கலாம், பூலியனாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அந்த வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில்? ஸோ ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நான் டைப்ஸ்கிரிப்ட் ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே டைப் பண்ண போகிறேன். ஸோ அதே நம்ம கொடுத்த ஏஜை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 35 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட்டு ரன் பண்ணுறேன். நான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கேனாட் ஃபைண்ட் அ நேம் ஏஜ். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராமிங்கில் இந்த டைப்ஸ்கிரிப்ட்டுங்கிற லாங்குவேஜில் நீங்கள் வெறுமனே இந்த மாதிரி டைப் பண்ணால் மட்டும் போதாது, அதுக்கு யூ ஹேவ் டு ஆட் சம் கீவேர்ட்ஸ். ஓகேங்களா. மொத்தம் நம்மக்கிட்ட 3 கீவேர்ட் இருக்குது. லெட்டு, கான்ஸ்டன்ட் அண்ட் வேர் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 கீவேர்ட் இருக்குது. ஸோ லெட்டுனா என்ன, கான்ஸ்ட்னா என்ன, வேர்னா என்ன, ஓகேங்களா. அப்படிங்கிற மாதிரி மொத்தம் நம்மக்கிட்ட 3 கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒரு கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற கீவேர்ட் நேம் என்ன, லெட். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டு நேம் இஸ் ஈக்குவல் டு ஓகே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இதை நான் டைப் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே லெட்டு ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 35. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கோட் எக்ஸிக்யூஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. தெர் இஸ் நோ எரர். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஏஜை நான் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணோம்? அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட இன்புட் கொடுத்துட்டோம் 35 அப்படிங்கிறது. அதை நம்ம கன்சோலில் அவுட்புட் பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா console.log அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். console.logல நேமு, அது இந்த இதில் நேம் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி அந்த வேரியபிளோட நேமை நம்ம யூஸ் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இங்கே அந்த வேரியபிளோட நேம் என்ன, ஏஜ். ஓகேங்களா. console.log ஏஜ் அப்படின்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ரன் பண்ணுறோம்.
ஸோ திஸ் இஸ் ரன்னிங் கரெக்ட்லி. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள், அதாவது இப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், இதோட டைப் என்ன சொல்லுவோம், இதில் 35 இருக்கிறதுனால இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நேம் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நேம் இல்லை நான் மை நேம்னு கொடுத்துக்கிறேன். மை நேம் ஈக்குவல் டு, ஸோ என்னோடய நேம் வந்து சாம். ஓகே, சாம்னு நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ console.log சாம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட், மை நேம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஸோ மை நேம் அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேரியபிளில் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ அப்போ அந்த லெட்டுங்கிற கீவேர்டுங்கிறது எதுக்காக அப்படிங்கிறத நான் லெட்டு வேறு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ லெட்டு, ஓகேங்களா, ஒரு சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா, சின்டெக்ஸ்னால் அதோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். லெட் வேரியபிள் நேம் equal to variable value. ஓகே, ஸோ அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்கோம்னா லெட்டு கீவேர்ட் வேரியபிள் நேம் வந்து இங்கே ஏஜ். ஸோ யூ டோன்ட் நீட் டு கிவ் எனி ஸ்பேஸ் அண்ட் ஆல். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வேரியபிளோட வேல்யூ. ஓகே, இது வந்து ஒரு டேட்டா டைப். ஸோ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம், வேல்யூ அசைன் பண்ணிட்டோம், அதை பிரிண்ட் பண்ணி அவுட்புட் பார்த்துட்டோம். சரி, ஓகே ஃபைன். இப்போது இதுக்கு நம்ம வந்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா டைப் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறதோட பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா டைப் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இன்ஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இங்கே சொல்லியிருந்தேன் நம்பர், ஸ்ட்ரிங்கு, பூலியன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு மென்ஷன் பண்ணுறதுனாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு நேம் க்ரியேட் பண்ணுறேன். லெட்டு ஓகே லெட்டு ஓகேங்களா, லெட்டு ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா, இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரிங்கு. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் நேம் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு வேர்டாக இருக்கும். வேர்டாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரோக்ராமிங்கில் என்ன சொல்லுவோம், அதை ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நம்பராக இருந்தால் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து, அதாவது இந்த மாதிரி நம்பர்ஸ், எண்கள் அப்படிங்கிறதா இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைப்பை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஜான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட்டாக டைப் மென்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா, எக்ஸ்பிளிசிட் வே we can mention the type. ஓகேங்களா, சரி. அப்போது நம்ம ஒரு வேரியபிள் வந்து பார்த்தோன்னா இப்படி டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதோட பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் வே. இப்போ நம்ம இதுக்கு முன்னால் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா டைப் இன்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து we no need to mention the data type. ஓகேங்களா, லெட்டு ஏஜ் equal to 35. இங்கே வந்து டைப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன டேட்டா டைப் எடுத்துக்கும் அப்படின்னா நம்பர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். ஓகேங்களா, நீங்கள் மெஸ்வே பண்ணாலும் பண்ணலாம், ஸ்பெசிஃபை பண்ணாமையும் பண்ணலாம். ஸோ எப்படினாலும் பண்ணலாம். பட் மை ப்ரிஃபரன்ஸ் வித் யூ ஹவ் டு கோ வித் ப்ரிஃபர்டு வே. ஓகேங்களா, உங்களுக்கு டேட்டா டைப் தெரியுங்கும் போது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி. ஸோ அப்போ இந்த மாதிரி டேட்டா டைப் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். லெட்டு ஓகே ஸ்டூடெண்ட் நேம். ஓகே, ஸ்டூடெண்ட் நேம். ஸோ அதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ கொடுத்துட்டு ஜான் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இல்லை ராஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ராஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸு. ஓகே, தென் பிரிண்ட் பண்ணிக்கலாம். console.log ஸ்டூடெண்ட். அதே மாதிரி இந்த டைப் ஸ்கிரிப்ட்டுங்கிறது வந்து ரொம்ப மாடர்ன் லாங்குவேஜ். நீங்கள் செமிகோலன் இஸ் நாட் மேண்டட்ரி. நீங்கள் செமிகோலன் கொடுக்காமல் இருந்தாலும் கூட ஒர்க் ஆகும். ஸோ செமிகோலன் இஸ் நாட் மேண்டட்ரி. ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு இதே மாதிரி நம்ம ஒரு நம்பர் டிக்ளேர் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர். ஓகேங்களா, இன்ட்டுன்னு நம்ம யூஸ் பண்ண முடியாது, நம்பர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். நம்பர் equal to 100. ஓகே, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், முதல்ல ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம்.
ஓகேங்களா. ஹவு டு டிக்ளேர் த வேரியபிள். ஸோ வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு வேரியபிளோட வேல்யூ. ஸோ அது பார்த்தோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா லெட்டு கான்ஸ்டன்ட் வேறுன்னு சொல்லி மொத்தம் 3 இருக்குது. ஃபஸ்ட் இப்போ லெட்டு தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி டைப் ஸ்பெசிஃபை பண்ணாமல் பண்ணுறதோட பேர் வந்து பார்த்தோன்னா டைப் இன்ஃபரன்ஸ். இது ஆட்டோமேட்டிக்கலி டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணிக்கும். இந்த மாதிரி நீங்கள் டைப்பை செட் பண்ணுறதோட பேர் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளிசிட் டைப். ஓகேங்களா, எக்ஸ்பிளிசிட் டைப். ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. சரி, அடுத்து எனக்கு இந்த நேமை நான் இப்போ இந்த ஏஜ் இருக்குது. ஓகேங்களா, ஏஜை வந்து நான் என்ன பண்ணுறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து இப்போ எனக்கு 35 அப்படிங்கும்போது ஓகே இப்போ அடுத்த வருஷம் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 36 ஆகும். ஸோ என்னால் மாற்ற முடியுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 35ங்கிறது 36 ஆயிடுச்சு. பட் எக்ஸாம்பிள் இந்த நேம் வந்து மாறுமா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நேம் வந்து மாறாது. ஸோ இப்போ இதெல்லாம் மாறாதோ, இதெல்லாம் இஃப் நத்திங் ஓகே, அந்த பர்டிகுலர் அந்த வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ யூ ஷுட் கோ வித் கான்ஸ்ட். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் சொல்லி நம்ம என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணணும். அதாவது ஓகே, நான் முதல்ல லெட்டுங்கிறது இட்ஸ் டிஃபால்ட் கீவேர்ட். ஓகே, யூ ஹவ் டு கோ வித் ஆல்வேஸ். கான்ஸ்ட் எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வேல்யூ டசன்ட் சேஞ்ச், அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ யூ கேன் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட்டுங்கிறத நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த நேமை நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். my name is equal to Sam. ஓகே, எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறேன். சாம் ஜே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாம்னு இருக்குது, அடுத்து என்ன ஆயிடுச்சு சாம் ஜே அப்படிங்கிறது வந்துருச்சு இங்கே நம்மளுக்கு. பட் ஆனால் நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நேம் ஓன் சேஞ்ச். ஓகேங்களா, நேம் நெவர் சேஞ்ச். ஓகேங்களா, பெரும்பாலும் நேம் சேஞ்ச் ஆகாது. அந்த மாதிரி வச்சு நிறைய இருந்துச்சு அப்படின்னா அப்போ இதை நம்ம என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்னு மாற்றிக்கணும். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் மாற்றினீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேரியபிளை நீங்கள் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா, கிளியராக சொல்லுது பாருங்கள் கம்பைலரோட எரர். cannot assign a my name because it's a constant. ஓகேங்களா, கான்ஸ்டன்ட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இட்ஸ் ஓன் சேஞ்ச். ஓகேங்களா, அப்போ நீங்கள் if something is not changing then அந்த டைமில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்யூ எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகலன்னு தோணுச்சோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கான்ஸ்டன்ட் கொடுத்துக்கோங்க ஆக்சுவலி. ஸோ நேமு மை நேம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ லெட்டு பார்த்துருக்கோம், கான்ஸ்டன்ட் பார்த்துருக்கோம், இன்னும் வேறுங்கிறது இருக்குது. பட் நம்ம அதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம், வேறுங்கிறத ஃபர்தராக பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூலியன் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது. ஓகேங்களா, பூலியன் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது. லெட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லி இஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ட்ரூன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, console.log சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரு கண்டிஷன் வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு கண்டிஷன் பண்ண போகிறோம், இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ரூன்னு சொல்லுவோம். கண்டிஷன் வந்து நம்ம சரியாக எக்ஸிக்யூட் ஆகலாம், நம்ம கண்டிஷன் பண்ணல அப்படின்னா இட்ஸ் அ ஃபால்ஸ். ஓகேங்களா, இதை நம்ம ப்ரோக்ராமிங்கில் எங்கே யூஸ் பண்ணணும் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். ஸோ இதுக்கு எப்படி டேட்டா டைப் செட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் என்ன செட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடணும், செட் பண்ணிடணும். ஸோ நம்பர் ஸ்ட்ரிங்கு மூணாவதாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பூலியன். ஸோ நீங்கள் வந்து டைப் வந்து ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அதோட பேர் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம், அதுக்கு பேர் வந்து டைப் இன்ஃபரன்ஸ். அண்ட் கான்ஸ்டன்ட் கொடுத்தா நீங்கள் யூ cannot சேஞ்ச் த வேல்யூ. ஓகேங்களா, வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டான ஒன்று. லெட்டுன்னு கொடுத்தா யூ கேன் சேஞ்ச். லெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் சேஞ்ச் த வேல்யூ. ஓகேங்களா, ஃபார் லெட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதோட ஸ்கோப்புக்கு வெளியே என்னன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கோப்புங்கிறது என்னங்கிறத நான் ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலி. ஸோ இப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டாப்பிக்காக பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம Playwright ஆட்டோமேஷன் டெஸ்டிங் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் படிக்கணும். ஓகேங்களா, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் படிக்கணும். உங்களுக்கு வந்து உங்களோட ஆட்டோமேஷன் உங்களால் இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியல, நீங்கள் வந்து ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க, ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க, உங்களால் இன்டர்வியூ கிளியர் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்னோட நேம் சாம். ஸோ என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.